ஹாய் ஆல். எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு சண்டை அப்படின்னு சொன்னால் கூட பெருசாக பூதாகாரமாக வெடிக்குங்க. சின்னதாக தாங்க பேசணும், ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது. ஆனால் பூதாகாரமான பிரச்சனையாகி பல நாள் பேசாமல் இருக்கோம் அப்படின்றது நிறைய பேரோட ஒரு மனக்குறைபாடு. அப்படி தானே? ஆமாண்ணா, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது எதனால் ஏற்படுகிறது? என்னுடைய பார்ட்னர் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க, புரிஞ்சிக்கவே மாட்றாங்க, என்னுடைய எமோஷனல் இதுக்கு வேல்யூ பண்ண மாட்றாங்க, என்னை ரொம்ப மிஸ்லீட் பண்ணுறாங்க, என்னை ரொம்ப ஒதுக்கி வைக்கிறாங்க, என் கருத்துக்களை ஏற்றுக்கிறது கிடையாது, என்னுடைய சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட. ஆக்சுவலி இங்கே என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் சப்கான்ஷியஸ் மைண்ட் 92% மேலே நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளை ஒரு பார்ட்னர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, சாதாரண ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். அந்த வார்த்தை மிகப்பெரிய அர்த்தம் உள்ளதாக ஆக்கிக்கிறது யார் அப்படின்னா, நம்ம நர்வஸ் சிஸ்டம், நம்ம ஆழ்மனது. பிரெயினில் அமிக்டலா அப்படின்ட்டு ஒரு எமோஷனல் அலாரம் ஒன்று இருக்குங்க. ஏற்கனவே அந்த வார்த்தைக்கேற்ற எமோஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். யாராவது சின்ன வயசில் நம்ம ட்ரிகர் பண்ணி அந்த வார்த்தை அப்படி சொன்ன உடனே ட்ரிகர் ஆகிடும். ஜஸ்ட் யாராவது அந்த மாதிரி லைட்டாக ஏதோ ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ட்ரிகர் ஆகும், நமக்கு கோவம் வரும், அந்த வார்த்தையை சொன்னாலே எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஏற்கனவே நடந்த விஷயங்கள், அதே மாதிரி பாஸ்ட் சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், அதெல்லாம் உள்ளே போய் அந்த ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால நம்ம பார்ட்னர் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அந்த மாதிரி வார்த்தைகளோ அந்த மாதிரி டோன்லேயோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறதையோ வச்ச உடனே நம்ம பிரெயின் என்ன ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும்? பாஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். இப்படி தானே அவங்களும் செஞ்சாங்க, இப்படி தானே நடந்துச்சு உனக்கு, அதனால் என்ன சொல்லும் அப்படின்னா அலாரம் அடிக்கும், சேஃபாக நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வை நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்கும், ஒரு நடுக்கத்தை கொடுக்கும், ஒரு புரியாத ஒரு கோவத்தை வெளிப்படுத்தும். அப்போ லாஜிக்கல் மைண்ட் ஆஃப் ஆகிடும். நம்மளை அறியாமல் நம்மளுடைய உள்ளே இருந்து எமோஷ்னலாக என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் ட்ரிகர் ஆகி பேசுவோம். அதனால தான் நம்ம காம் டவுன் ஆனோடனே நமக்கு புரிகிற சில விஷயங்கள் கோவத்தில் புரியவே புரியாது. அப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசியிருக்கலாமோ, கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காதுன்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு திரும்ப திரும்ப எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் காம் டவுன் ஆன பிறகு ஏற்படுற புரிதல் அந்த கோவத்தில் இருக்கும்போது ஏற்படுறதே கிடையாதுங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காம் டவுன் ஆகணும். அது எப்படிங்க, ஒருத்தவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்ன உடனே நம்ம உடம்பை முதல்ல கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்ம உடம்புல என்ன மாற்றம் நிகழ்து? இப்போ நான் அன்போடு பேச போகிறேன்னா, இல்லை அவங்க சொன்ன வார்த்தையில் எரிச்சலாகி ட்ரிகர் ஆகி நான் சொல்ல போகிறேன்னா, கோவத்தின் அடிப்படையில் என் வார்த்தை வரப்போதா, உண்மையாக மனசுலேருந்து நான் ஃபீல் பண்ணுற அந்த அன்போடு சொல்ல போகிறேன்னா அந்த வார்த்தைன்னு யாருக்கெல்லாம் கவனிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா எமோஷ்னலி டக்குன்னு கோவத்தில் இருக்கும்போது அதெல்லாம் யோசிக்கவே முடியாதுல்ல. அப்போ ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கவலைப்படுறோம், இதை எப்படி சரி பண்ணணும்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம், இதை சரியே பண்ண முடியாதா, நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா, இந்த லைஃப் இப்படி தானான்னு புலம்புறோம்ல. அதுக்கு பதிலாக இதில் கவனிக்க ஆரம்பிக்கலாம் தானே. ஸோ இதை பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேசும்போது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பண்ணுங்கள், பேசுங்க அவங்க கூட. தட் இஸ், ஏற்கனவே நம்ம ஒரு மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்போம். நான் என் பேச்சை சொன்னாலே கேட்க மாட்டார், எனக்கு மதிப்பே கொடுக்க மாட்டார், இப்படி பல ஜட்ஜ்மெண்ட்டோடையே அவரை அணுகும்போது அது அப்படியே தான் பிஹேவ் பண்ணுவார். ஸோ இன்னிலேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அவரை ஜட்ஜ் பண்ணுறத இல்லை நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ஜட்ஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அவங்க ஜஸ்ட்டு ஒரு புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. எந்த கருத்தும் உங்களை பற்றி அவங்களுக்கு இல்லைன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க உங்களை தப்பாக நினைக்கிறாங்களோ இல்லை நீங்கள் அவங்கள தப்பாக நினைக்கிறது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. நான் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்ற மைண்ட் செட்டோட அவங்கக்கிட்ட போய் அன்பாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் எடுபடாதுங்கன்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அப்படி தாங்க ஆகும். கோவத்தில் அவங்க ஏதாவது நீ இப்படி தான் பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ட்ரிகர் ஆகும் பாருங்கள். எப்போ பாரு என்னையே குறை சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆகுது, இதை வேறு மாதிரி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுமே ட்ரிகரில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுமே அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனைகளும் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் அன்கான்ஷியஸ் ஸ்டேட், டேஞ்சர் ஸ்டேட்லேருந்து தான் பேசுவாங்க. கோபம்ன்றதே, த்ரெட்னிங்ன்றதே அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் ஏற்படுற பயம். அது நம்ம பிரெயின் என்ன பண்ணும், நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அலாரம் மாதிரி ஆன் பண்ணி நம்மளை ஒரு மாதிரி பதட்டம் அடைய வச்சு நம்மளை ஆங்ஷியஸ் ஆக்கி நம்மளை இப்போ ஒரு மாதிரி செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எமோஷன்ஸை உடம்புக்குள்ளே க்ரியேட் பண்ணும். அப்போ நம்ம உடம்புக்கு முதல்ல நம்ம
ட்ரெயின் அப் பண்ணணும். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சேஃப் தான், அந்த மனிதர் சேஃபான ஒரு மனிதர் தான், இது தப்பான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகிருக்கு, நான் அந்த அந்த ஒரு இம்பேக்டை நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட செல்ஃபாக பேசுங்க. அதுக்கப்புறம் அவரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட அந்த பொறுமை இருக்கான்னு முதல்ல பாருங்கள். நம்மக்கிட்ட அந்த பொறுமை இருக்கா, இல்லை நம்ம இன்னமும் அப்படியே தான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்குமா அப்படின்றதையும் பாருங்கள். டெய்லியும் 5 minutes ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இன்னேல் வந்து 4 seconds இன்னேல் பண்ணுங்கள், ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு 6 seconds வந்து எக்ஸேல் பண்ணுங்கள். டெய்லியும் காலையில் கொஞ்சம் நேரம் மண்ணில் வந்து வாக் பண்ணுங்கள், வெறும் காலில் வாக் பண்ணுங்கள். உங்கள் காலடி வந்து மண்ணில் படுற மாதிரி ஃபீல் பண்ணணும், உங்கள் கால் அதுலேருந்து எனர்ஜி பாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணணும். டெய்லி நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே வரணும். அதேமாதிரி கிராட்டிடியூட் அவருக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும், ஹோப்பனோபோனோ பண்ணிக்கிட்டே வரணும். இதை நீங்கள் பண்ணும்பொழுதே டெய்லியும் அடிக்கடி சின்ன சின்னதாக பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணா போகும். இன்னொன்று, அவர் செய்த நல்ல விஷயங்களை அவர்கிட்ட கொஞ்சம் நல்லதாக பாராட்ட ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு இது, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்களே, எங்களை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்திங்க, ஒரு வண்டியில் கூப்பிட்டு வந்தீங்க, நல்லபடியாக சேர்த்திங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஒய்ஃபாக இருந்தால் நல்லபடியாக இன்றைக்கி சூப்பராக சமைச்சிருக்கேன், ஒரு பாராட்டு, டெய்லியும் ஒரு பாராட்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்க அந்த மன கசப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கும். நீங்கள் எதை ரொம்ப ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சு உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா, அவங்கள பற்றின நல்ல விஷயங்களை உங்கள் மைண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப கொடுக்கும் பொழுது நல்ல விஷயத்தை மட்டுமே அந்த மைண்டு அக்செப்ட் பண்ணிக்கும், தேவையில்லாத விஷயங்களை அது விட்டுடும். இன்னையிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயமும் சண்டே ஆகுது அப்படின்னா சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதல்ல அவேர்னஸ், உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க, உங்கள் ட்ரிகர்னஸை யோசிங்க. கண்டிப்பாக உங்கள் கிட்டேருந்து மாற்றம் வரும்பொழுது, உங்கள் வைப்ரேஷன் மாறும்போது அவங்களும் மாற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது சயின்டிஃபிக்கலி எக்ஸ்பிளைன்டு விஷயந்தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, 5 days கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அட்டென்ட் பண்ணலாம். இல்லை மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்னாலும், ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் வேணும்னாலும் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.